Hi friends, welcome back to my channel Manish Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 11 பார்க்குறோம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் வெறும் வயிற்றுல தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 75-300 இருக்குது. வெயிட் நல்லா கெயின் ஆயிடுச்சு. வெயிட் குறைஞ்சிருக்குன்னு தம்பட்டம் அடிக்கக்கூடாது, பெருமை பேத்திக்கக்கூடாது. 10 நாளில் 1 கிலோ குறைச்சிருக்கேன்னு ரொம்ப கர்வமாக, அதாவது அப்படியே ஒரு பிஹேவ் பண்ணிட்டு அலைஞ்சேன். திரும்ப பார்த்திங்கன்னா வாயை கட்டுப்படுத்தாமல் சீட் பண்ணி வாக்கிங் போகாமல் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகுது. தம்பட்டம் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. வெளியில் சொன்னால் என்னமோ நடக்க மாட்டேங்குது. எனக்கும் இந்த 74க்கு ஒரு ஆசையே இல்லை போல இருக்குது. அங்கங்கே போயிட்டு திரும்ப இந்த 75க்குள்ளேயே வர்றேன். காண்டு தான் ஆகுது. நம்ம பண்ண வேலைக்கு பலனை அனுபவிச்சு தான் ஆகணுன்ட்டு அடுத்த வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. அப்பனாச்சு வாய் சும்மா இருக்கா? சும்மாவே இருக்காது. வெயிட்டு குறைச்சிக்கலாம் அப்படின்ற வேகத்தில் காலையில் இடியாப்பம் வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு இடியாப்பமும் இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சாச்சு. மாவு அரைக்கிற வேலை இருந்தது. காலையில் எந்திரிச்சதும் இடியாப்பத்துக்கு மாவு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரிசியெல்லாம் அரைச்சாச்சு. இடியாப்பத்துக்கு ரேஷன் புழுங்கரிசி தான் ஊற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் அதை லைட்டாக எண்ணெய் உப்பு போட்டு வடைச்சட்டியில் வச்சு கிளறிட்டு அதுக்கப்புறம் மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் குழலில் போட்டு பிழிஞ்சு எடுத்தாச்சு. தேங்காய் பால் வச்சா சீனியை போட்டு சாப்பிடுவாங்க. சட்னி கொடுத்தா குருமா கேட்பாங்க. சரின்னு இன்றைக்கி குருமா வச்சா தேங்காய் பால் இல்லையான்னு கேட்குறாங்க. மாற்றி தான் கேட்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான். உங்கள் வீட்டில் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். தேங்காய் பாலுக்கு விட்டது தான் இடியாப்பத்துக்கு சைடிஷு. எனக்கெல்லாம் அதான் பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி குருமா வச்சு தான் சாப்பிட்டேன். இதுவும் பரவாயில்லாமல் தான் இருந்தது. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இந்த 4 இட்லி மாதிரி இருக்க இடியாப்பமும் குருமாவும் தான். நல்லா ரவுண்டாக பெருசாக ஊற்றலையாம்மா அப்படின்லாம் கேட்டேன் என் பையன். இப்படி தான் இட்லி மாதிரி தான் இருக்குது, வேணும்னா சாப்பிடு, வேணாடி போ அப்படின்ட்டேன். அப்புறம் வச்சு சாப்பிட்டாங்க. ஏன்னா வேறு சாப்பாடெலாம் எதுவும் கிடையாது. இடியாப்ப தட்டு வேணுமா வாங்கித்தாங்க, அந்த மாதிரி இடியாப்பம் விற்பாங்கள்ல, அது மாதிரி செஞ்சு தரேன் அப்படின்னேன். இது என்னமோ இட்லி மாதிரியே இருக்குன்னு சொல்லி இதில் வேறு நக்கல் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் தையல் மிஷினில் உட்கார வேலை இருந்தது, உட்காந்தேன். ஒரு மாதத்துக்குனாச்சும் ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிப்பேன். இந்த ப்ளவுஸ் தான் ஏதோ கொஞ்சம் சீக்கிரமாக தைச்சிட்ருக்கேன். எல்லாம் முடிச்சுட்டு ஒவ்வொன்றா முடிச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று அதிகபட்சம் மிஷினில் உட்கார்றதில்ல. இந்த பஃப் ஸ்லீவ் வேறு கட் பண்ணி வச்சுட்டு அதை ஸ்டிச் பண்ணி ஒழுங்காக வராமல் திரும்ப பிரிக்க, இந்த மாதிரியே நூல் பிரிஞ்சிக்கிட்டே போகுது. எப்படியோ ஒரு வழியாக இன்றைக்கினாச்சும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி தான் தைக்கிறவங்களாம் தைக்கிறாங்களோ தெரில. நானும் ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொரு மாடல் வச்சு தைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஷன் ஆகிட்டே தான் இருக்குது. வீடியோவை செக் பண்ணிவிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளாம் பிகினர் டெய்லர், நமக்கு மட்டும்தான் தைச்சிட்ருக்கோம். அதனால் சரி இந்தளவுக்கு தைக்கிறதே போதும் நமக்கு நாமே பெருமைப்பட்டுக்கிட்டு அப்படியே தைச்சிட்டே இருந்தேன். என் தங்கச்சி வேறு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏக்கா தைக்கிறேன், நான் இன்னும் ஸ்டிச் பண்ணியே முடிக்கலக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருந்தா. நீ இப்படியே வச்சிட்டு நோம்பியில் போய் அப்படியே பழைய சீலையை கட்டிட்டலை அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இதுவும் பழைய சீலை தான், பொங்கலப்போ எடுத்தது. தைச்சிருந்தா பொங்கலப்போயே கட்டியிருக்கலாம். ஆனால் நான் எங்கள் ஊர் திருவிழாவுக்காக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். திருவிழாவுக்கும் ட்ரெஸ் எடுக்க போகணும். அதை எப்போ தைக்க போகிறோன்னு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு, அடுத்த அக்கேஷனுக்கு கட்டிக்க வேண்டாம். நான் ஸ்டிச் பண்ண பஃப் ஸ்லீவ் இது ஒரு மாடல் புதுசு. எனக்கு புதுசு. தைக்கிறவங்களுக்குலாம் இது பழசு. சீக்கிரமே தைச்சி முடிச்சிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பார்க்க அழகாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றா ஒவ்வொரு பார்ட்டாக தைச்சா என்றைக்கு தைச்சி முடிக்கிறது? கலர் நாவல் பழ கலர் மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் புடவையில் லைட் கலராக தான் தெரியும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு வழியாக இந்த கையை கொண்டு வந்துட்டேன். அப்புறம் இதை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு ஒரு ரவுண்டு போனேன். அவள் பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸில் ஏதோ வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸாக அதை செய்யணும்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. அதையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன். வெந்திருக்கா நல்லா இருக்கான்னு கேட்டால் நல்லா தான் இருக்குது, என்னமோ காரம் தூக்கலாக இருக்குது அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பாடு மட்டும்தான் நான் வடித்து வச்சுருந்தேன். பசங்களும் தங்கச்சி வீட்டிலே சாப்பிட்டாங்க. எங்கள் வீட்டில் கூழ் குடிச்சிட்டாங்க. சாப்பாடு அப்படியே தான் இருந்தது, நானும் விட்டுட்டேன். மதியம் எனக்கு லஞ்சுக்கு பப்பாளி பழம் ஒரு பவுல் நிறையா கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு ஈவினிங் பார்க்கு போக வேண்டிய வேலை இருக்குது. தையல் மிஷினில் உட்காந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கவும் கொஞ்ச நேரம் நல்லாவே படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. கண்ணை அசந்துட்டேன், தூங்கிட்டேன். நல்லா தூங்கணும், நல்லா தண்ணி குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நானே தண்ணி குடிக்கிறத மறந்துடுறேன்.
அப்பப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்றதவே மறந்துடுறது. ஞாபகம் வந்தப்போ தண்ணி குடிக்கும்போது வீடியோ எடுப்பேன், இல்லைன்னா அதுவும் எடுக்கிறதில்ல. நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அலட்சியப்படுத்தாதீங்க. நல்லா ஹெல்த்தியான சாப்பாடாக சாப்பிட்டுக்கோங்க. சாயந்தரம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து தம்பி வீட்டுக்கு போனோம். சரி போயிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சேன். அங்கேயே நேரம் ஆயிடுச்சு. விளையாண்டுக்கிட்டு வரவே மாட்டேன்ட்டாங்க. அங்கேயே டின்னர்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க பசங்க எல்லாம். என் பொண்ணு சாப்பிடல. அவன் 3 பேர், பையன் 2 பேர், என் தங்கச்சி பொண்ணு சாப்பிட்டு வந்துட்டாங்க. கும்மி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவள் சும்மா இருந்தாலும் என் தம்பி சும்மா இருக்கிறதில்ல. அவள் கும்மி அடிக்கலான்னு கும்மி அடிச்சுட்டு அண்ணாத்தை பாட்டு பாடிட்டு ஐயப்பாவை பாட்டு பாடிட்டு அலைஞ்சாங்க. ஊர்லலாம் கும்மி அடிப்பாங்க விசேஷ நாளில். இதை பார்த்துட்டு எங்கள் தம்பி ஒரே கும்மி அடிக்கிறேன்னு ஆட்டம் சொன்னாலும் கேட்கல. இப்போ நல்லா அழுக வச்சுட்டு விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் போகிறோம்னு சொல்லவும் ஒரே அழுக. சரி இரு, நாளைக்கு வா நீ அத்தை வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேருந்து ரிட்டன் வாக்கிங் நடந்த மணிக்கே வந்தாச்சு. இது மட்டும்தான் இன்றைக்கி வாக்கிங்கு. டயட்டும் ஒழுங்காக கண்டினியூ பண்ணலை. காலையில் இடியாப்பம் சாப்பிட்டாச்சு. மதியானம் ஏதோ பரவாயில்ல. நைட்டுக்கு இப்போ போய் சக்கரவள்ளி கிழங்கு தான் சாப்பிட்ணும். எப்படி நமக்கு வெயிட்டு குறையும்? வேறு எதுவும் செய்யவும் என்னால் ஆகலை. இன்றைக்கி 8 மணி ஆகிப்போச்சு இங்கேருந்து போகிறதுக்கே. அதனால் டின்னர் எனக்கு எதுவும் ரெடி பண்ணவும் முடியாது. சரின்ட்டு போய் கொஞ்சம் நேரம் கம்முன்னு உட்காந்துருந்தேன். அவள் சித்தப்பா வேர்க்கடலையும் பேரிச்சம்பழமும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அப்போவே 2 எடுத்து வாயில் போட்டேன். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தேன். அதை தான் இன்றைக்கி சாப்பிட்ணும். எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு சுட சுட சாப்பிட்டேன். இது ஃபுல்லாக சாப்பிட முடியாது, பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஃபுல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். எல்லோரும் தங்கச்சி வீட்டில் விளையாண்டுட்ருக்கவும் நானே சாப்பிட்டேன். இப்படி சாப்பிட்டா நமக்கு எப்படி வெயிட் குறையும்? கொஞ்சம் கூட குறையாது. பத்தாததுக்கு நம்மளால் வாக்கிங்கும் சரியாக போக முடியறதில்ல. அதனால் வெயிட்டு குறையலை இன்றைக்கி. எப்படியும் நாளைக்கும் குறையாது, அது கன்ஃபார்மு. நல்லா சூடாக சின்ன சின்ன கிழங்கா இருந்தது, சாப்பிட்டாச்சு. பெரிய கிழங்கெல்லாம் முதல்ல அப்பப்போ வாங்கிட்டு வந்தப்போ வச்சு சாப்பிட்டாச்சு. ஒன்று மாற்றி மாற்றி போட்டிருந்து வேக வச்சுட்டு தான் இந்த சின்ன கிழங்கு இல்லாமல் பெரிய கிழங்கா கூட இப்போவும் இருந்திருக்கோம். சரி நமக்கு என்ன, ஏதோ ஒரு கிழங்கு வயிற்று பசி ஆத்தனா சரின்ட்டு சாப்பிட்டாச்சு. என்னோடய டயட்டுக்கு இதுதான் பேர் அதுதான் பேர்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன். டயட் ஃபாலோ பண்ணி அது மூலிமா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகுது. யாரையும் வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு கம்பல் பண்ணி சொல்லலை. என்னையை ஃபாலோ பண்ணுங்கன்றதையும் சொல்லலை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விலாகில் பார்க்கலாம். என்னோடய டயட் விலாக்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். டயட்டோடு சேர்த்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றதையும் ஷேர் பண்ணுவேன். மறுநாள் சனிக்கிழமை காலையில் பாருங்கள், வெயிட்டு சுத்தமாக சொன்ன மாதிரியே குறையிலையா? வெயிட் பார்த்திங்கன்னா 75 400 கிராம் இருக்குது. இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த நாளில். சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.